777 விதி, அதாவது 7-7-7. பெரிய பசங்கள்லாம் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட இன்னைக்கு ஈவினிங் வருவாங்க, சொல்லுங்க அது என்ன 777 விதி. அதாவது காலையில் 7 நிமிஷம், ஈவினிங் 7 நிமிஷம், நைட் 7 நிமிஷம் பெற்றவங்க வந்து தான் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. காலையில் நம்ம எப்படி எழுப்புவோம், சமையல் செஞ்சுக்கிட்டு இல்லை வேலையை பார்த்துட்டு எந்திரிடா எந்திரிடா, எத்தனை வாட்டிடா கத்துறது, வேன் வந்துடும் அப்படின்னு அறக்க பறக்க குழந்தைய தட்டி எழுப்பி அப்படியே கொண்டு போய் தண்ணிக்குள்ளே வச்சு முக்கி கொண்டு வந்து ஸ்கூலில் எரிஞ்சிட்டு போயிடுறோம். இப்படி எழுப்பக்கூடாது. எப்படி எழுப்பணும்னு சொல்கிறாங்கன்னு கேளுங்க. அதாவது உளவியலாளர்கள் சொல்கிறாங்க, ஒரு குழந்தைய நீங்கள் 7 மணிக்கு எழுப்பணும்னு முடிவு பண்ணிட்டா ஒரு 6:50க்கே அது பக்கத்தில் போய் ஒரு ஒரு ஜென்ரலாக ஒரு தட்டி கொடுத்து ஒரு ஆசுவாசமாக பேசி எந்திரிடா தங்கம் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு அப்படிங்கும் போது அவன் எப்படியும் இன்னொரு 10 நிமிஷம் தூங்குறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும். அப்போ என்ன சொல்லணும், நீ ரொம்ப கெட்டிக்கார பிள்ளையாச்சே, நீ ரொம்ப புத்திசாலி பிள்ளையாச்சே, ரொம்ப டைம் டிசிப்ளினாக இருப்பிய, சரி பரவாயில்ல ஒரு 10 நிமிஷம் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு போய் எழுப்பி பாருங்க. உங்கள் குழந்தை அவ்வளோ முகமலர்ச்சியோடு எந்திரிக்கும். அந்த நாள் ஃபுல்லாக அந்த குழந்தைக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸ்கூல்லேருந்து வருதா, ஸ்கூல்லேருந்து வரும்போதே ட்ரெஸ்ஸை கழட்டு, ஷூவை கழட்டு, பேகை வெய்யு, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணு, ஹோம்ஒர்க் பண்ணு, இல்லை டியூஷன் போகணும்னு சொல்கிறத விட்டுட்டு ஒரு 7 நிமிஷம் அந்த குழந்தையோட உட்காந்து என்ன நடந்துச்சு இன்னைக்கு ஸ்கூலில், என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்க வேண்டாம், எப்படி ஃபீல் பண்ண, அவனோட ஃபீலிங்ஸை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அந்த 7 நிமிஷம். அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும்போது அந்த குழந்தை பக்கத்தில் படுத்துக்கிட்டு தட்டி கொடுத்துட்டு ஒரு மைல்டாக ஒரு மியூசிக் போட்டுக்கிட்டு இல்லை ஒரு மைல்டாக ஒரு கதை சொல்லிக்கிட்டு ஒரு 7 நிமிஷம் நீங்கள் சந்தோஷமாக அரட்டடிச்சு பாருங்களேன். அந்த 21 நிமிஷம் அந்த 777 விதியை மட்டும் உங்கள் குழந்தைக்கு அப்ளை பண்ணி பாருங்க. தே வில் டூ வண்டர்ஸ். அவங்க வந்து மேஜிக் பண்ணி காட்டுவாங்க அவங்க லைஃப்பில். அது பெற்றவங்க உங்கள் கையில் தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள்